வெல்கம் டு மகிழகம் சேனல். இன்றைக்கி ஆட்டு ஈரல் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு காரம் கொஞ்சம் கம்மியாக குழந்தைங்களும் சாப்பிட்ற மாதிரி கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஒரு 200 கிராம் ஈரலை இந்த மாதிரி பொடுசாக க்யூப் சைஸுக்கு வெட்டி வச்சிடணும். நல்லா கழுவி சுத்தப்படுத்திடணும். வதக்கி அரைக்கிறதுக்கு ஒரு 15 பல் வெங்காயம், மிளகு, சீரகம், சோம்பு, கருவேப்பிலை இது எல்லாமே நல்லா வதக்கி ஆற வச்சு அரைச்சிக்கிறணும். பெரிய சைஸ் வெங்காயமாக இருந்துச்சுன்னா 2 வெங்காயம், மீடியம் சைஸாக இருந்தால் ஒரு 5 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடுசாக நறுக்கிடணும். ஒரு இரும்பு பாத்திரத்தில் ஒரு குழிக்கரண்டி நல்லெண்ணெய் சேர்த்து அதில் சோம்பு 5-6 சோம்பு, கருவேப்பிலை, கசகசா, பெருங்காயம் எல்லாம் சேர்ந்து நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் அதில் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பொடுசாக நறுக்கி இதோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம பொடுசாக நறுக்கி வச்சுருந்த ஈரலை இதில் சேர்த்துக்கலாம். ஈரல் ரொம்ப சாஃப்டாக இருக்கும், சட்டுன்னு வெந்துடும், ரொம்ப டைமே எடுக்காது. ஈரல் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறம் மாறி வரும். அப்போ அது கூட மஞ்சள் தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா தூள் எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருலாங்க. இது கூட நம்ம தனியாக தண்ணி சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை, ஈரலிருந்தே தண்ணி பிரிஞ்சு வரும். நம்ம போட்டிருந்த இந்த மசாலா பொருள் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். அப்படி இல்லாட்டி நம்ம மட்டன் சூப்பு இல்லைனா மட்டன் வேக வச்ச அந்த தண்ணியை கூட நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அப்போ சூப்பு குடிக்காதவங்க கூட இந்த கிரேவியில் சேர்ந்துடும், உடம்புக்கும் ரொம்ப நல்லதுங்க. இந்த மாதிரி நல்லா கொதி வரும்போது நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த விழுதையும் இதோடு சேர்த்துடலாம். உப்பு நல்லா போட்டு இதை நல்லா கொதிக்க விடலாம். இந்த மாதிரி நல்லா கொதி வந்து நல்லா ஈரல் கிரேவி ரெடி ஆயிரும். இப்படி எண்ணெய் பிரிஞ்சு வரும். அப்போ பொடுசாக நறுக்கி வச்சுருந்த மல்லித்தலையும் இதில் சேர்த்துக்கிட்டால் ஈரல் கிரேவி ரெடி ஆயிருங்க. இது ரொம்ப காரமே இல்லாமல் சின்ன குழந்தைங்களும் விரும்பி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஹெச்பி கவுண்ட் கம்மியாக இருக்கிறவங்க, ரத்த சோகை இருக்கிறவங்க இதை அடிக்கடி உடம்புல சேர்த்துக்கிறது நல்லது. ஈரல் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி கிரேவி